திரு பாரதி பாஸ்கர் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு அறியப்பட்ட ஒரு முகம். தொடர்ந்து மேடைகளில் அதிகமாக நம்ம கவனிக்கப்படுகின்ற ஒரு முகம். அவங்க ஒரு தலைப்பெடுத்து பேசினாங்கன்னா வழக்கமாக பேசுறது இல்லாமல் மாற்றா இன்னும் என்ன புதுசாக தெரிய இருக்குங்கிறத ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய மெனக்கெடல்கள் தெரிய வரும். அவங்க சன் டிவியில் தொடர்ந்து வாங்க பேசலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரியில வேதி பேரறிஞர் பட்டமும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். சிட்டி வங்கியில் துணை தலைவராக பணியாற்றுகிறார். கல்கியில சிறுகதைகள், தினமணியில கட்டுரைகள், அவல் விகடனில நீ நதி போல ஓடிக்கொண்டிரு என்ற தொடர் கட்டுரை ஆகியவற்றை எழுதியிருக்கிறாங்க. சிறகை விரி, பர, அப்பா என்னும் வில்லன் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறாங்க. 2021 கம்பர் விருதும் பெற்றிருக்கிறாங்க. அவங்க திரையெல்லாம் செண்பகப்பூ நூலுக்கான அறிமுக உரை வழங்குவதற்காக அழைக்கிறேன். மேடையில் இருக்கின்ற நளினி மேம் அவர்களே, ஜா தீபா அவர்களே, அரங்கத்துக்கு வந்திருக்கிற பாஸ்கர் சக்தி அவர்கள் உள்ளிட்ட சகோதர சகோதரர்களே, எல்லாருக்கும் பணிவான வணக்கம். கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பொதுவாக சாயங்காலம் நிகழ்ச்சியில் நான் பேசுவேன், பல ஆண்டுகள் பேசியிருக்கேன். அப்போ இந்த அறிவிப்பை வழங்காமல் இருக்க சொல்லி அப்போ ரிக்வெஸ்ட் பண்ணிப்போம். பட் இப்போ அது நடக்குமான்றது தெரியல. நம்ம சொல்கிறோம், அவங்க கேட்கணுமே. சரி, நளினி மேமை பார்க்குற போதெல்லாமே எனக்கு ஒரு மலர்ச்சியும் ஒரு உற்சாகமும் வரும். சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி உண்டு. அவங்களோட ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்ட மாதிரி இருக்கும். அவங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள சந்திச்சது. நான் ஜா தீபாவை இது மட்டும் சந்திச்சதே இல்லை. அவங்கள்ட்ட நான் தொலைபேசியில் கூட ஒரே ஒரு முறை பேசியிருக்கேன், அவ்வளோதான். அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக அவங்க கூப்பிட்ட போது தான். எங்களுக்குள்ள எந்த விதமான தொடர்புமே இதுவரை இருந்ததே இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சில புத்தகங்களை பற்றிய அறிமுக விழாக்களில் ஜா தீபா பேசினது பெரும்பாலும் ஸ்ருதி டிவியில் தான். வேற யார் போடுறாங்க அதெல்லாம்? ஸ்ருதி டிவியில் தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்களுடைய பேச்சில் இருந்த ஒரு விதமான, அது என்ன வார்த்தை, கவர்ச்சின்னு சொல்லலாமா? நல்ல வார்த்தை தான் அது. ஒரு விதமான ஒரு கவர்ச்சி. நிறைய அதை பற்றி படித்து, ஆனால் நான் ரொம்ப படிச்சிட்டேன் பத்தியா, எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு பத்தியான்ற தொனி இல்லாமல் பேசக்கூடியவர் ஜா தீபா என்ற ஒரு இம்ப்ரெஷன் அவங்கள பற்றி எனக்கு வந்தது. பேச்சாளர்களாக இருக்கிற பெண்கள், இந்த பெண் பேச்சாளர்கள் என்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். அதென்ன பெண் பேச்சாளர், பெண் எழுத்தாளர், பெண் வங்கியாளர்? நான் பேச்சாளராக இருக்கிற பெண் அல்லது எழுத்தாளராக இருக்கிற பெண், அப்படி தானே சார்? கரெக்டு தானே? அப்படி இருக்கிற பேச்சாளர்களாக இருக்கிற பெண்களில் ஒரு நிறைய வெரைட்டி இருக்கணும். எல்லாருமே ஆக்ரோஷமாக பேசுறது, எல்லாருமே அந்த ரொம்ப அதிகமான மிகைப்பாடுகளோடு ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் நிறைய வெரைட்டி இருக்கு. அதில் ஜா தீபா பேசுகிற பேச்சு தான் முதலில் என்னை கவர்ந்தது. நான் துரதிருஷ்டவசமாக விகடன் வாங்கிறத நிறுத்தி கொஞ்ச நாள் ஆச்சு. அதனால அந்த தொடரை பற்றி தொடர்ந்து படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இரண்டாவதாக நான் அவரை பற்றி கேள்விப்பட்டது, அந்த நாயகி அப்படின்ற பேரில் ஒரு அமைப்பை அவங்க தொடங்கி, அதுக்கு அவங்க சூஸ் பண்ண அந்த தீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கவனிக்கப்பட வேண்டிய பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த ஒரு தலைமுறைக்கு முந்தின எழுத்தாளர்களா இருந்த பெண்கள், அவங்க பேரே நம்ம மறந்துட்டோம். வைமு கோதை நாயகி அம்மாளை மறந்தே போயிட்டோம். அவங்க துப்பறியும் நாவல்கள் எழுதியிருக்காங்க. எப்போ பெண்களினுடைய படிப்பறிவு ஒரு 5 அல்லது 10 விழுக்காடுக்குள் இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண் எழுத்தாளராக நவீன துப்பறியும் கதைகளை எழுதி தள்ளியிருக்காங்க. திருப்பூர் கிருஷ்ணன் அவங்கள பற்றி அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காரு. அப்போ எழுதுறாரு, பாரதியார் திருவல்லிக்கேணி வீடு இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிர் வீடு தான் வைமுகோவோட வீடாம். அந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. டிப்பிக்கல் ஜாயிண்ட் ஃபேமிலி.
போறவங்க வர்றவங்க, நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கிறதுக்கே கதவை திறக்கிறதுக்கு 30 தடவை நம்ம போயிட்டு வர வேண்டும். அப்போ அந்த வீட்டில் எவ்வளோ போக்குவரத்து இருக்கும். அதுக்கு நடுவில் மாடிப்படி வளைவில் உட்காந்து தான் எழுதுவாங்களாம். அந்த அனுத்தமா மாதிரி அந்த மாதிரியான எழுத்தாளர்களை அவங்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்கன்னு நான் பார்த்த போது தான் நான் அவங்கள கவனிக்க ஆரம்பித்தேன், ஜாதீபாவை. அதே மாதிரி மறக்கப்பட்ட விடுதலை வீரர்களினுடைய மனைவிகளை பற்றியும் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது நிறைய பேசணும், இன்னும் நிறைய இருக்கு. நீங்கள் 6 பேரை பற்றி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். 1000 பேர் இருக்காங்க. பல பேருடைய பேரே தெரியாது. திலகரனுடைய மனைவியின் பேர் சத்யபாமா, யாருக்குமே அந்த பேர் தெரியாது. திலகருக்கு மாண்டலே சிறைச்சாலையில் தண்டனை விதிக்கப்பட்டு அவரை கூட்டிக் கொண்டு போன கப்பல் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலேயே சத்யபாமா இறந்து விட்டார். இந்த பிரிவுன்றது அவங்க ஒரு நாள் கூட பார்க்கல. வேற திருப்பூர் குமரனுடைய மனைவி ராமாயி அம்மாள், குமரன் இறந்து போய் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90 வயதாகிற வரை வாழ்ந்தார். 2மே தண்டனை தான், வேறு வேறு விதமான தண்டனை. இப்படி பேசப்பட வேண்டியவர்களை பற்றி அந்த நாயகி என்ற அமைப்பின் சார்பில் நீங்க நடத்துகிற நிகழ்ச்சிகளை நான் பார்த்த போதுதான் நான் ஜாதீபாவை கவனிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்க ஒரு நாள் கூப்பிட்டு இந்த புத்தகத்தை பற்றி பேச சொன்னார்கள். நான் படித்திருக்கவில்லை, உங்க புத்தகத்தை அனுப்பிய பிறகுதான் நான் படித்தேன். முதலில் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவங்க எழுதிருக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில சினிமான்றது அவ்வளவு 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 முக்கியமான ஒரு விஷயம். அது ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் முக்கியமான விஷயன்றதை நான் எப்பவுமே மனப்பூர்வமா நான் நினைப்பேன். எனக்கு தீபாட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த சின்ன 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 நுவான்சஸை பெண்கள் திரைப்படத்தில் கவனிக்கிற அளவு ஆண்கள் கவனிக்க மாட்டாங்க. அவங்க அப்படிதான் கவனிச்சிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த பல படங்களில் ஜெயலலிதா மேடம் பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, டான்ஸ் சீக்வன்சஸ்ல பாட்டு சீக்வன்ஸ்லன்னு எழுதியிருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் எனக்கும் உண்டு. அவங்க தான் அதை கவனிக்க முடியும். அதை பெரும்பாலும் மற்றவர்கள் அதை கவனிக்க முடியாது. அப்புறம் ஒரு காட்சியை எழுதுறாங்க. 2 பெண்கள் பேசுறாங்க, ஏதோ ஒரு சினிமா, என்ன சினிமான்றது முக்கியம் இல்ல. அவ என்னெல்லாம் பேசுறா பத்தியா, என்ன பேசுறா, எந்த சீனு, இவ்வளவு படம் பார்த்திருக்கா, இவளுக்கு கார்லேட் பண்ண முடியல, எந்த சீனு என்ன பேசுறா, அதுதான் பச்சை புடவைல ரோஸ் பார்டர் போட்டு ஒரு புடவை கட்டிட்டு வந்தால அந்த சீன். ஆமா ஆமா, அந்த சீன்ல என்ன, அந்த புடவை தான் ரெஃபரன்ஸ். அதுல ஒன்றும் அவமானமோ நம்ம வெட்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படிதான் பார்ப்போம். இன்னொரு அப்சர்வேஷன், தீபா எப்படி சினிமாவை பார்த்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை சொல்றேன். கேஆர் விஜயா மேடம் நிறைய படங்கள்ல அந்த காலத்தில் மாடர்ன் ட்ரெஸ் என்று சொல்லப்பட்ட ட்ரெஸ்ஸை அவங்க போடுவாங்க. சரோஜா தேவி மேடம் அப்புறம் அவங்க தான் போடுவாங்க. ஊட்டி வரை ஒரு படத்துலலாம் இந்த ஸ்வெட் ஷர்ட்டு, டைட் பேண்ட், பொனி டெயில் அதெல்லாம் போடுவாங்க. என்னங்க அது பார்க்குற ஒரு யாராவது பார்த்தீங்களா இல்லையா? ஊட்டி வரை ஒரு தலையாட்ட மாட்டேன்றீங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப எங்கா காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இவங்க தீபா எழுதுறாங்க, she wears a sweatshirt, tight pant, அது மாதிரி போனி டெயில், ஆனா தோடு மாத்திரம் எப்பவும் கல் தோடு தான் போடுவாங்க. ரொம்ப அழகான அப்சர்வேஷன். நான் அப்படிதான் படம் பார்ப்பேன், அதனால எனக்கு அவங்களோட உடனே கனெக்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் நான் அவங்கள பார்த்ததில்லை, அவங்கள்ட்ட பேசினதில்லை, டசன்ட் மேட்டர். நான் எந்த மாதிரி கவனிப்பேன், எல்லா பெண்களுமே அப்படிதான். அலைப்பாயுதை அதையாவது பார்த்தீங்கல்ல, ஊட்டி வரை ஒரு பாதி அலைப்பாயுதை படத்துல ஷாலினிக்கும் மாதவனுக்கும் வீடு கொடுக்குற ஹவுஸ் ஓனரா நித்யா நடிச்சிருப்பாங்க. நித்யான்ற நடிகை நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் ஷாலினிட்ட கேட்பாங்க தாலி எங்கன்னு, அப்புறம் தான் அவங்க தேடுவாங்க தாலியை. அப்படி ஒரு காட்சி அதுல வரும். அல்ல அவங்க கேட்பாங்க, நேற்றுக்கு மீன் குழம்பு கொடுத்தேனே அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேன்னு. ஐயோ மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த அந்த டப்பாவை கொடுப்பாங்க. டப்பாவோட மூடின்னு இவங்க கேட்பாங்க. யாரும் நித்யா கேட்பாங்க டப்பாவோட மூடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுவாங்க, என்னை யாராவது 1 லட்சம் ரூபாய்க்கு ஏமாத்தினா கூட மன்னிச்சிருவேன், டப்பா மூடிய சரியா குடிக்கலன்னா மன்னிக்கவே மாட்டேன். இதை ஆண்களால ரசிக்கவே முடியாது.
இந்த வசனத்தை பெண்களால தான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் எனக்கு மணிரத்னம் சார் அந்த வசனத்தை வச்சது. நித்யாவை முதல் தடவை சந்திச்ச போதே நான் அதான் சொன்னேன், டப்பாவுக்கு மூடிக்க, ஐயோ அதெல்லாம் எப்படி நினைவு வச்சிருக்கீங்க, நாங்க படம் பார்ப்பது அப்படித்தான். பெண்களுக்கு சினிமா என்பது ஒரு பெரிய மொழி. நான் வளர்ந்த திருவல்லிக்கேணி வீட்டில் வந்து 3 குடுத்தனம் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும். வீடெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி முற்றம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த இரவு அந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு பாத்திரத்தை தொலைக்கி கவுத்து வச்சுட்டு அடுக்கலையை அலம்பி இது பண்ணி விட்டுட்டு ஆண்கள் எல்லாம் ஒன்று பேச போயிடுவாங்க, இல்லை படுக்க போயிடுவாங்க. பெண்கள் ஒரு கூட்டமாக உட்காந்து ஒரு மணி நேரம் என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன அரசியலா? தீவிர இலக்கியமா? ஜெயகாந்தன் படு தீவிரமாக எழுதி கொண்டிருந்த காலம் ஜெயகாந்தனை பற்றி பேசுவாங்களா? சினிமாவை தான் பேசுவாங்க. சினிமாவை அதில் யாராவது ஒருத்தருக்கு இந்த கதை சொல்லி இருப்பா, அவள் போய் சினிமாவை பார்த்துட்டு வந்துட்டான்னு வைங்களேன், அவளை சுற்றி தான் அந்த கூட்டம் உட்காந்துருக்கும். எப்போத்துலேருந்து ஆரம்பிப்பா தெரியுமா ஒரு சினிமா கதையை? முதல்ல கார்டு போடுறாங்க இல்லை, அப்போ ஆரம்பிக்கணும். இதுக்கு நடுவில் படம் ஆரம்பித்து 10 நிமிஷம் கழிச்சு 15 நிமிஷம் கழிச்செல்லாம் சினிமாவை ஆரம்பிக்கூடாது. முதல் அந்த காட்சியிலேருந்து ஆரம்பித்து சொன்னால் அப்படியே ஒரு 3 நாளைக்கு அது ஓடும். இப்படித்தான் எங்களுடைய நட்பு என்பது வளர்ந்தது சினிமா மூலமாக தான். அதுதான் எங்களை, நாங்கள் சொல்லாத விஷயங்களை திரையில இருக்கிற யாரோ ஒருவர் மூலம் எங்களை கேட்க வைத்தது. நாங்கள் பேச நினைத்ததையெல்லாம் யாரோ சில பேர் பேச எங்களை கேட்க வைத்தது. ஆனால் சர்ப்ரைசிங்லி பெண்களுக்கும் சினிமாவுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி எழுத்தாளர்கள் எழுதியது என்பது எனக்கு தெரிந்தவரை குறைவுதான். ஜெயகாந்தன் எழுதின சினிமாவுக்கு போன சித்தாள் தான் அதில் முதல் அடி வைத்த ஒரு எழுத்து என்றால் அதுதான். அப்படி ஒன்றை எழுத முடியும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவே முடியாத ஒரு களத்தில் ஜெயகாந்தன் நின்று எழுதினார். விளிம்பு நிலையிலே இருக்கிற மனிதர்கள் பெரும்பாலும் சென்னைக்கு சித்தாள் வேலை செய்வதற்காக சென்னையை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஊர்களிலிருந்து இங்க வந்து செட்டிலார பெண்களினுடைய வாழ்க்கையை ஜெயகாந்தன் பதிவு செய்தது போல யாரும் பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே சந்தோஷம் வாத்தியார் சினிமாவை பார்ப்பது தான். அதை தாண்டி அவங்க வாழ்க்கையில வேற எந்த விதமான மகிழ்ச்சியும் கிடையாது. அதே ஒரு சமுதாய ஆபத்தாக ஜெயகாந்தன் பார்த்து அவ்வளவு தைரியமாக எழுதின அந்த படைப்பு தான் எனக்கு ரொம்ப 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 ஞாபகத்திலே இருப்பது. அப்புறம் சிலது இருக்கலாம். அதற்கு பிறகு இந்த அளவு இதை ஒரு எலாபரேட்டாவும் கவித்துவத்தோடும் ஒரு அழகியல் உணர்ச்சி குன்றாமலும் எழுதியிருப்பது ஜாதீபா தான். என்ன இருக்கிறவங்க எல்லாரும் கைதறினா கூட இன்னும் சத்த வருமே. திரையெல்லாம் செண்பகப்பூ என்ற அந்த கவித்துவமான தலைப்பு ரொம்ப பிடிச்சது. அதுவுமே ஒரு காரணம், அது சுஜாதாவினுடைய தாக்கம். அது கரையெல்லாம் செண்பகப்பூ நாவலுக்கு தொடக்கத்திலே ஒரு நாட்டுப்புற பாடலை சுஜாதா எழுதியிருப்பார். அப்புறம் தான் அந்த கதையே ஆரம்பிப்பார். காடெல்லாம் பிச்சி கரையெல்லாம் செண்பகப்பூ நாடே மணக்குதில்லை இந்த நல்ல மகம் போற பாதை என்ற பாடலை எழுதி அதில் இருக்கிற 2வது வரியே தன்னுடைய நாவலுக்கு தலைப்பாக சுஜாதா அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த கதையிலே வர அந்த மிஸ்ட்ரிக்கான க்ளூவே கூட செண்பகப்பூ தான். ஏன்னா அந்த ரத்னாவதி அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னுடைய நகையெல்லாம் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. ஏன் ஒளிச்சு வச்சிருக்கா? தன் புருஷனுக்கு அது கிடைக்க கூடாதுன்றதுக்காக ஒளிச்சு வச்சிருக்கா. அவளுக்கு ஏகப்பட்ட நகை இருக்கு. அவளோட புருஷன் அவளை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாரு ஜமீன்தார். அவர் கைக்கு என் நகை போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற பாழும் கிணத்துல இருக்கிற ஒரு பெறையில ஒரு பொட்டியில தன் நகை அத்தனையும் வச்சிருக்கா. ரத்னாவதியினுடைய காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டமே அந்த நகையை தேடி அலையுது. அவ கொடுத்த ஒரே க்ளூ, என்னுடைய நகையெல்லாம் இந்த மனுஷன் கையில கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு செண்பகப்பூ அடையாளம் வச்சிருக்கா. காலத்தினால அந்த செண்பகப்பூ அப்படியே வாடி 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 உதிர்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் ஆகுது. ஆனால் அந்த கதாநாயகன் அந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிக்கிறான். எங்கே செண்பக மரம் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் அந்த நகை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இதுதான் அந்த கதை. இந்த கவித்துவமான தலைப்பில் இருந்து எடுத்து திரையெல்லாம் செண்பகப்பூ என்ற அந்த தலைப்பில் இதை மிக அழகாக தீபா எழுதியிருக்கிறார். நிறைய இடங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தது. ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் தெரியலைங்க, நடுவர் இல்லை பெல் அடிக்க. ஆனால் பெல்லிட்டாலும் அங்கே பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு.
இதுக்கு நடுவில் பேசுறது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸுக்கு நடுவில். நாங்கள் அப்படியே பழகிட்டோம் ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு ஆடியன்ஸ்கிட்ட பேசி. எனக்கு நிறைய இடங்கள் பிடித்தது. நீங்கள் எல்லாருமே இந்த புத்தகத்தை படித்தவங்க பல பேர் இருப்பீங்க. ஒருவேளை இல்லைனாக்கா இது பெண்களுக்கு உடனே இது வந்து கனெக்ட் ஆகும். அவங்க ஆரம்பிக்கிற போதே நளினி மேடம் சொன்ன மாதிரி அவங்க 6ஆம் வகுப்போ இல்லை அதை விட கம்மி 1ஆம் வகுப்போ 2ஆம் வகுப்போ படிக்கிற போது முதல்ல கரகாட்டக்காரன் படத்தை திரையில் போய் பார்த்துருக்காங்க. அந்த உச்சபட்ச காட்சி எல்லாருக்கும் நினைவு இருக்கும், மாரியம்மா மாரியம்மா பாட்டு. அதில் ராமராஜன் சாரும் கனகாவும் தீ மிதிக்கிறதுக்காக அங்கே உள்ளே போவாங்க. இந்த படத்தை நாங்கள் வந்து சென்னையில் பார்த்தோம். எங்களுக்கு அதோடைய பெரிய இம்பேக்ட் எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. அதில் கனகாவினுடைய கண்களே 1000 கதை சொல்லும் அந்த அந்த படத்தில். அப்படிதானே மேடம்? அந்த மாதிரி இருக்கும். சாமத்தில் வாரேன் சாமந்தி பூ தார, அந்த வசனத்தை எந்த பெண்ணுமே மறக்க மாட்டாங்க. ஆனால் கிராமத்தை சார்ந்த பகுதியில் தீபா அந்த படத்தை பார்த்த போது அந்த அந்த காலடி எடுத்து வச்சு மாரியம்மா மாரியம்மா பாட்டு வந்தவொடனே தேட்டரில் ஒரு அம்மா எழுந்து சாமி ஆடி இருக்காங்க. தேட்டரில் ஒரு அம்மா சாமி ஆடி இருக்காங்க. அதை தான் முதல்ல இவங்க கண்ணை பொத்திக்கிட்டு ஆனால் 2 விரலை மாத்திரம் விலக்கி அதை பார்த்துருக்காங்க. என்னுடைய உணர்வும் அந்த சாமி வந்த பெண்ணினுடைய உணர்வும் ஒன்றுதான் என்று இந்த புத்தகத்தை தீபா துவங்கி இருப்பதிலேயே அவ்வளவு கவித்துவம் இருக்கிறது. அப்புறம் சில தகவல்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செகண்ட் டியர் தேர்ட் டியர் சிட்டிஸில் பாளையத்தம்மன் அந்த மாதிரியான சினிமாலாம் வர்ற போது தேட்டருக்காரங்களே வேப்பிலையோடயே இருப்பாங்களாம். தேட்டரில் தினம் வேப்பிலையோடயே இருப்பாங்களாம். ஏன்னா யாருக்காவது சாமி வந்துருச்சுன்னா அங்கேயே வேப்பிலையை வந்து அடிச்சு. இதில் எனக்கு ரொம்ப தீபா எழுதினதில் பிடிச்சதுன்னா ஷீ இஸ் அப்சல்யூட்லி நான் ஜட்ஜ்மெண்டல். இந்த மாதிரிலாம் சாமி ஆடலாமா, இது ஒரு அதெல்லாம் கிடையாது, அப்படிதான் ஆடுவாங்க. அதை சேர்த்து தான் நீங்கள் அவளை வாங்கிக்கணும். அவளுக்குள்ள இருக்கிற 1000 வருஷத்து சாமி வெளியில வந்து ஆட தானே வேணும் எப்பவாவது. அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும். நான் அது மாதிரி பார்த்துருக்கேன், சென்னையிலேயே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சுது. நான் அப்பப்போ கொஞ்சம் அங்கங்கே போயிட்டு வருவேன். பேச்சாளர்களை கூப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கணவனுக்கு குடிப்பழக்கம் இருந்து அவங்க வீட்டு வேலை செய்ய வர ஒரு பெண் எப்படி இருப்பா? இப்போ உங்கள் மனத்திரையில ஒரு பெண்ணு தோன்றால அப்படிதான் இருப்பா. செல்வி அவ பேரு. செல்வி வாங்காத அடி கிடையாது, 4 அடி வாங்கிட்டு வருவான். ஒவ்வொரு சமயம் ரத்த காயத்தோட வேலைக்கு வருவான். பாதி நாள் வேலைக்கு வரமாட்டா. அண்ட் ஐ ஹேட் எவ்ரி ரீசன் டு சேஞ்ச் ஹர். ஆனால் நான் மாத்தல. என்ன செய்வேன்? எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அவளை நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவளால் வர முடியாது. அடி வாங்கி வேலைக்கு வர முடியாது பல நாள். அதெல்லாம் நல்லா திட்டி சண்டை போட்டு ஆனால் வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி எங்கள் ரிலேஷன்ஷிப்பு. ஒரு நாள் நல்லா சிங்காரிச்சு அழகாக பூவெல்லாம் வச்சு நல்ல புடவெல்லாம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு அங்கே பக்கத்துலேயே இருக்கிற நான் வசித்த இடம் அப்போ கொலகாரம்பேட்டைக்கு பக்கத்தில் ராயப்பேட்டை. அது ஆக்சுவலாக கோலக்காரன் பேட்டை, அதை கொலகாரம்பேட்டைன்னு மாற்றிட்டாங்க. அங்கே இருக்கிற அம்மன் புறப்பாடு. அக்கா சாயங்காலம் வாங்கக்கா. ஸோ சாயங்காலம் நான் போயிருந்தேன். ஆனால் எங்கே செல்வியோன்னு எனக்கே சந்தோஷமாக இருந்தது. நல்லா சிங்காரிச்சிட்டு நல்லா இருக்கு. ஊர்வலத்துக்கு முன்னாடி நடக்குது. அப்போ அந்த மேளம் ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே நம்ம எல்லாரையும் சரிம்மா எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க, 1ஆ 2ஆ. அவங்க இல்லாமல் எந்த அம்மன் திருவிழா நடக்க முடியும் சொல்லுங்க? அவங்க பாட்டு வருதுமா, அதெல்லாம் வருது பின்னாடி. அப்போ திடீர்னு கூட்டத்தில் ஒரு பெரிய சத்தம், அமக்களம் கூட்டத்தில். அவர் கிருஷ்ணன் சார் வந்திருக்காரு, வாங்க சார் வணக்கம். பெரிய அமக்களம் கூட்டத்தில். என்ன ஏதுன்னு நிதானிக்க முடியல. கேஸ் லைட் தூக்கினவங்களாம் செதறி ஓடுறாங்க. பார்த்தா செல்விக்கு சாமி வந்துருச்சு. செல்வி சாமியை தாங்குவாளா? புருஷன் அடியே தாங்க மாட்டாளே, சாமி அப்படி தாங்குவானா? சாமி வந்துருச்சு. ஆனால் செல்வியோட மாமியார் ரொம்ப அனுபவமுள்ள பெண்மணி. பக்கத்திலே நடக்குது. மருமகளுக்கு சாமி வந்த உடனே செல்வியோட மாமியார் சொல்லுது, அவன் பையன் பேரு கொமாரு. பையன் பேரு கொமார பார்த்துக்கங்கடா, பதுக்குங்க கொமாரங்க. எனக்கு கான்டெக்ஸ்டே புரியல. செல்விக்கு சாமி வந்தது, ஏன் கொமார பதுக்கணும்? சாமி அவனை தான் அடிச்சுது.
உங்க வீட்டு அடி என் வீட்டு அடி இல்லை. நான்லாம் வாழ்க்கையில் அப்படி ஒரு அடியை பார்த்ததே இல்லை. சரியான அடி அடிச்சது சாமி. இந்த மாமியார் தெரிஞ்சிருக்கு பாருங்க சாமி யாரை அடிக்கும்னு. அப்படியே ஓடின வீட்டுக்கு. அந்த கொலகாரம்பேட்டையிலேருந்து கோபாலபுரம் அங்கதான் எங்க வீடு. என்னுடைய செருப்பு சத்தம் என்னையே தொடர ஓடினேன். இந்த இந்த கான்டெக்ட் புரிஞ்சவங்களால தான் தீபா எழுதுறத புரிஞ்சுக்க முடியும். அது சாமி வருதெல்லாம் அது she may have a psychiatric disorder அப்படிலாம் அதை பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ தான் அவ நாளைக்கு செல்வி ஆயிடுவா. ஆனா அன்னைக்கு சாமி வந்தது. இதுல இருக்கிற கவித்துவத்தை ரொம்ப நான் ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்காங்க. எனக்கு இந்த புத்தகத்திலே ரொம்ப பிடித்தது அதுதான். யாரை பற்றியும் இவர்கள் இப்படி என்று சொல்லாமல் ஒரு பார்வையாளருக்கு உரிய கியூரியாசிட்டியோட மாத்திரமே தீபா இதை எழுதியிருப்பது எனக்கு ரொம்ப பிடித்தது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியல. யாருமே யோசிச்சு பார்க்காத சில விஷயங்களே எழுதியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் அன்னிகளினுடைய ரோலை பற்றி ஒரு சாப்டரில் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப பிடிக்கும். உடனே நம்ம மனக்கல்ல வருது. பத்மினி ஒரு படத்தில் அண்ணியா அடிப்பாங்க. யாருக்குன்னா சிவாஜி சாருக்கு அண்ணியா நடிப்பாங்க. இதெல்லாம் கால கொடுமை. ஆனால் நம்ம பார்த்தோம். ரொம்ப 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 அதே மாதிரி சிவாஜி சாரனுடைய தம்பியா தேங்காய் சீனிவாசன் நடிச்சு தேங்காய் சீனிவாசனோட மனைவியே கேஆர் விஜயா நடிப்பாங்க. அவங்க எந்த ரோல்ல கூட எப்படி அழகா அப்படி ஃபிட் ஆனாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அம்மன் சாமி படங்கள்லயே பயனீர் என்னன்னாக்க நம்ம வீட்டு தெய்வம் தான் பயனீர். அதுதான் முதல்ல வந்தது. முத்துராமன் சார் வில்லன். அதுல அவரோட அம்மா சி.கே. சரஸ்வதி. இப்பவே இந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சி.கே. சரஸ்வதி மாதிரி ஒரு நடிகை நமக்கு கிடைச்ச நம்முடைய ஆசீர்வாதம் இல்ல. என்ன ஆசீர்வாதம். தில்லானா மோகனாம்பாள் படத்துல பாலாஜியும் நாகேஷும் சி.கே. சரஸ்வதியும் பத்மினியும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் படம் பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கா அப்படின்னு பாலாஜி சொல்லுவார். அந்த இவ்வளவு பெரிய நெத்தியில இத்தனை பெரிய குங்கும போட்டு நீ யார சொல்ற? நான் வடிவாம்பால சொல்றேன் அப்படிம்பார். இந்த படத்துல முத்துராமனுக்கு அம்மா வந்து சி.கே. சரஸ்வதி, அப்புறம் ஒரு நாத்தனார் வேற. இவங்கெல்லாம் சேர்ந்து கேஆர் விஜயாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க முத்துராமனுக்கு. அது ரொம்ப பயந்த பொண்ணு, நடுங்கின பொண்ணு. இவர் ஒரு நாள் அந்த மனைவி அவருக்கு பிடிக்காது. வெளியில கூட்டிட்டு போயிட்டு காட்டுலேருந்து வர வழியில மனைவியை கொலை பண்ணிடுவார். யாரு? முத்துராமன் சார் மனைவியை கொலை பண்ணிடுவார். அப்புறம் அந்த பயணத்துல கேமரா அவரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். காட்டுலேருந்து வெளியில வந்து பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்து கதவை தட்டுவாரு. கேஆர் விஜயா கதவை திறப்பாங்க. ஏன்னா இந்த கொலை நடந்ததுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் இருக்கிற அம்மன் சாமி ஒண்ணுதான் சாட்சி. அதுக்கு அந்த அம்மன் சாமி கேஆர் விஜயாவா வந்து பாக்கி இருக்கிற படத்துல அந்த மாமியாரையும் முத்துராமனி நாத்தனாரும் பாடப்படுத்தும். நம்ம மக்கள் என்ன சந்தோஷமா அந்த படத்தை பார்த்தாங்கன்றீங்க. இதற்கெல்லாம் பின்னாடி டீப் ரூட்டட் இமோஷன்ஸ் இருக்கு. அதை ரொம்ப சட்டிலாவும் அழகாவும் சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணி கேரக்டரை பத்தி சொல்லும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருமே மறக்க முடியாத அண்ணி சம்சாரம் அது மின்சாரத்துல வர அண்ணி தான். அந்த அணியை யாராவது மறக்க முடியுமா? அந்த ஒரு வசனம் அது தலைமுறைகள் தாண்டி வாழுகிற வசனம். நீங்க சௌக்கியமா? நான் சௌக்கியம். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பண்டிகை ஒண்ணு விடாம வந்துடும். அந்த வசனம் இருக்கே, அது வந்து தமிழ்நாட்டிலே மருமகள்களினுடைய மனத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய வசனம். அது ஏவிஎம் சரவணன் சார் ஒரு முறை சொன்னாரு. அப்படி டிபேட் பண்ணாங்களாம். என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த முடிவை ஏத்துப்பாங்களா? கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்துறதா தான் இருக்கணும்னு ஒரு கோஷ்டியே சொல்லியிருக்கு. ஆனா விசு சார் மாத்திரம்தான் இல்ல, தனியா போறது தான் வழின்னு சொல்லி அது இன்றைக்கும் வழிகாட்டுகிற ஒரு படமாகவே போற்றப்படுகிறது. யாரால மறக்க முடியும்? கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோடை கிழிடி எப்படி கோதாவரிக்கும் அந்த சண்டைக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனா கோட்டை அவதான் கிழிக்கணும், கோட்டை தாண்டி போகாமல் இருக்கணும். தீபா எழுதியிருக்காங்க. அவங்க ஊர்ல இதை பார்த்த ஒரு ஆட்சி, ஐயோ லட்சுமிக்கு 4 பாத்திரம் தானே கொடுத்தா, அதை வச்சு எப்படி அவ சமைப்பான்னு கவலைப்பட்டாங்களா. அதுதான் பெண்கள். அவங்க படத்தை அப்படிதான் பார்ப்பாங்க. கோடு கிழிச்சா ஈக்குவலா தானே பிரிக்கணும். அதென்ன கமலா கமேஷ்க்கு மட்டும் நிறைய பாத்திரம், லட்சுமிக்கு 4 பாத்திரம், எப்படி சமைக்க முடியும்? நாங்க இந்த மாதிரி டீப்பா கவலைப்படுவோம். நாங்க
திரையில வருகிற பெண்களுக்காக ரொம்ப அழகா ஒரு காட்சி. நான் ரொம்ப எலாபரேட்டா சொல்ல முடியாது. பாக்யராஜும் சரிதாவும் நடித்த மௌன கீதங்கள் படம். அதுல வந்து அவர் எங்கேயோ வெளியில போயிட்டு வருவாரு, ஒய்ஃபை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாரு, பிரியாணி வாங்கி தருவார், தேட்டருக்கு கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் she declares that she is having her periods. உடனே அதை நீ அப்பயே சொல்லியிருக்கணும்னு பாக்யராஜ் சொல்லுவார். சரிதா வச்சு வாங்கும் பாக்யராஜ், அடிச்சு முடியெல்லாம் கழிச்சு, அப்ப நீ கூட்டிட்டு போறதா இதுக்கு தானா என்று. இந்த காட்சியை கூட தீபா அதை எழுதுகிற விதத்திலே, அந்த காட்சியிலே ஏதோ ஒரு சின்ன இது இருந்தா கூட எழுத்துல அது வராம ரொம்ப அழகா தேர்ந்தெடுத்த சொற்களினால் ஒரு கவிதையை நெய்வது போல ஒவ்வொன்றையும் எழுதியிருக்கிறார். அன்னிகள் பேசப்படாமல் போனதை பற்றி எழுதுவது போலவே தன்னுடைய காதலை பெண் சொல்லாமல் சொல்லிய அந்த கவித்துவமான தருணங்களை எழுதியிருக்கிறார். அதிலே திரும்பவும் மறக்க முடியாதபடி திலானா மோகனாம்பளை பற்றி எழுதுகிறார். அது பத்மினி மாதிரியான ஒரு டான்ஸரால சொல்ல முடியும். மாயனே வேலவா என்னை ஆளும் சண்முகாவா அப்படின்னு உடனே அந்த படத்தை பார்த்து ஒரு ஆட்சி சொல்லியிருக்கு, அவ யாரை சொல்றான்றது 2 பேருக்கு தான் விளங்கியிருக்குன்னு. நான் கூட அந்த 2 பேர், ஒன்று பத்மினி ஒன்று சிவாஜி, 2 பேருக்கு தான் விளங்கிச்சு. பத்மினி தானே சொல்றாங்க, விளங்கினது 2 பேர். ஒன்று சிக்கல் சண்முக சுந்தரத்துக்கு விளங்கியிருக்கு, 2வது பத்மினியோட அம்மா வடிவாம்பாளுக்கு தான் விளங்கியிருக்கு. ஆட்சிகள் எவ்வளவு நல்லா படத்தை பார்த்து அவதானிக்கிறாங்க பாருங்க. அவர் எழுதின இன்னொரு கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்தது. சில்க் ஸ்மிதாவை பற்றி அவர் எழுதின அது ஒரு முக்கியமான கட்டுரை என்று நான் நினைக்கின்றேன். விகடனுடைய சேனலுக்காக நானும் ராஜா சாரும் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா போச்சு. ஏன்னா ஒன்றுமே இந்த தயாரித்த கொஸ்டின் வச்சு உங்களால் மறக்க முடியாத அனுபவம் என்ன, இந்த நான்சென்ஸே இல்லாமல் ஒரு இன்டர்வியூ இருந்தது. அது அப்படியே போகிற போக்கில் போச்சு. உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண நடிகை யாருன்னு உடனே பொதுவாக அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள சாவித்ரி அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா முந்தின தலைமுறையை சேர்ந்தவங்க, இல்லை ரேவதியை சொல்லுவாங்க. இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் குஷ்பு வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது சில்க் ஸ்மிதான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந்த பதில் ஆச்சரியமாக இருந்தது. என்ன காரணம்னு சொன்னால் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை, she was unapologetic about the role she handled என்று அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப நல்ல வார்த்தை. அது அன்அப்பாலஜெட்டிக். எப்படி சொல்றீங்க எனக்கு விளங்கலையே அப்படின்னு கேட்டேன். ஒரு ஷாட்ல ஸ்மிதா உட்காந்துருக்காங்க, அடுத்த ஷாட்டு கூப்பிடுறாரு, அவங்க போக மாட்டேன்றாங்க, அவங்க உட்காந்தே இருக்காங்க. அவங்க சுற்றி எத்தனையோ அந்த சினிமாவை பார்க்க வரவங்க, ஷூட்டிங்கை பார்க்க வரவங்க, அங்கே இருக்கிற ஏகப்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அவங்கள தானே கவனிப்பாங்க. ஒரு இடத்துல அவங்க இருக்காங்கன்னா வேற யாரை கவனிப்பாங்க சொல்லுங்க? எல்லாரும் அவங்கள தான் கவனிப்பாங்க. அத்தனை பேர் கண்ணும் அவங்க மேலே இருக்கு. இவங்க அப்படியே உட்காந்தே இருக்காங்க. அந்த ப்ரொடியூசரோ இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜரோ யாருன்னு எனக்கு தெரியல, ஷார்ட் ரெடி மேடம், நான் இப்போ வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அது அடுத்த லெவல் போய் கடைசியில் ப்ரொடியூசரே வர மாதிரி ஆயிடுச்சு. வாங்கம்மா வந்து நடிச்சுங்க, எனக்கு இப்போ மார்க்கெட் இருக்குது, நீங்கள் வந்து என்ன கூப்பிடுது, அதனால காசு வாங்கினாதான் நான் நடிக்குது, எனக்கு மார்க்கெட் இல்லைன்னா நீங்கள் கூப்பிடுறதில்ல, காசும் கொடுக்கறது இல்லை என்று ஸ்மிதா பதில் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு குஷ்பு சொன்னார், அந்த மற்றவங்கள் வெளியில் போகிற போது தெருவில் இல்லை எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் இங்கே அந்த தன் மீது மொய்க்கிற பார்வைகளை அப்படி கடந்து போகிற ஒரு பாவனை அவங்க முகத்தில் இருக்கும் பாருங்க, அது பாவனை கிடையாது, அதுதான் அவங்க என்று குஷ்பு சொன்னார். அப்போ அன்றைக்கு அவர் எப்படி பார்க்கப்பட்டார் என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை, எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த பார்வை எப்படி மாறி இருக்கிறது என்பதை தீபா ரொம்ப அழகா எழுதினாங்க. ஒரு ஆட்டோலயோ டாக்ஸில கால் டாக்ஸிலயோ போயிருக்காங்க, ஓட்டின ஆளுக்கு 30 வயசு தான் இருக்கும், இளைஞன். ஆனால் சில்க் ஸ்மிதாவோட படத்தை ஒட்டி வச்சிருக்கேன். ஏப்பா இவங்க படம், அவங்க இறந்து போய் 24 வருஷம் ஆச்சு, இவங்க படத்தை நீ பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. அவங்க ரொம்ப பாவம் மேடம், எவ்வளவு தூரம் பகிர்வதற்கு ஒருத்தர் கூட இல்லைன்னா அவங்க தற்கொலை பண்ணியிருக்கணும்னு அந்த தம்பி சொல்லியிருக்கேன். இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு பட்டது. நான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். நான் இந்த மேடையில் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை மாற்று கருத்து இருக்கலாம். எனக்கு திரைத்துறையை பற்றி பெரிய நேரடி அறிமுகமோ கிட்ட இருந்து நான் பழகினதோ ரொம்ப கிடையாது. ஆனால் உண்மையில் திரைத்துறையில் பெண்கள்
இன்றைக்குத்தான் மிகச் சிறப்பாக காட்டப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்றைய படங்களில் விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு வந்த சில பாடல்களினுடைய பாடல் வரிகளை என்னால் இன்றைக்கும் மன்னிக்க முடியவில்லை. இந்த நூலை பற்றி எனக்கு ஏதாவது ஒரே ஒரு விமர்சனம் உண்டு என்றால் அதை பற்றி தீபா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கணும்னு நான் நினைச்சேன். பாடல் வரிகள் நீங்க வர்ணிச்சுக்கிட்டே இருந்தீங்க சார், எல்லாரும் வர்ணிச்சிங்க. போரு சார், போர் அடிக்குது சார். 2000 வருஷமா அதே காந்தல் விரல்களா, அதே மீன் கண்களா, ஐயோ போர் அடிக்குது. போர் நீங்க வர்ணிச்சது அப்படிதானே மேடம்? இல்ல ரொம்ப போர் அடிக்குது. இந்த நிலைப்பாட்டில் இருந்து சரி, அதுவாது அதில் இருக்கிற கவித்துவத்துக்கு அதை ரசிக்கலாம். அது சில வரிகள் தான் அதை மீறி நின்றது. பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் அப்படின்னு சரோஜா தேவி மேடமை பற்றி சிவாஜி சார் பாடுற மாதிரி கண்ணதாசன் பாட்டு எழுதினார். அதனால நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வை, அது ரசிக்கக்கூடிய விஷயமா. எப்போ வேர்வை வரும்? ஏதோ முக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது தான் வேர்வை வரும். உழைப்பு தான் பெண்களுக்கு அழகு. உழைத்து விட்டு வருகிற தன்னுடைய கதாநாயகியை பற்றி பிரபஞ்சன் ஒரு கதையில் எழுதுறாரு. கதாநாயகன் பார்க்குறான், அவன் வீட்டில் மாவாட்டுற கல்லூரல் கிடையாது. அப்போல்லாம் நிறைய வீட்டில் அப்படிதான், எல்லா வீட்லேயும் கல்லூரல், வீதிக்கும் ஒரு கல்லூரல் இருக்கும். அதில் ஸ்கெடியூல் போட்டுக்கிட்டு அவங்க போய் மாவாட்டிக்கிட்டு வருவாங்க. இங்கே அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், கான்ஃபரன்ஸ் ரூமை புக் பண்ணுவோம் நம்ம. இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் 10 to 11 இவங்க புக் பண்ணியிருப்பாங்க, 11 to 12 அவங்க புக் பண்ணியிருப்பாங்க. அவங்க போய் மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பி வர மாதிரி அப்போ கல்லூரில் புக் பண்ணணும். இவ போய் அந்த கதாநாயகி போய் கல்லூரில் அரைச்சிட்டு அந்த இதை எடுத்து திரும்பி வருவான். நெத்தியெல்லாம் வேர்வையாக இருக்கும். அப்போ அவள் கடவை நினைப்பா, இவ்வளவு அழகாக இவ்வளோ நான் பார்த்ததே இல்லைன்னு நினைப்பான். உழைப்பு தானே அழகை தருக. அதுதான் கண்ணதாசன் இங்கே சொன்னார், நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும். அந்த மாதிரி மிக அழகான வரிகள் உண்டு. ஆனால் அதற்கு எடைக்கு எடை, சரிக்கு சரி, அதை விட மிக அதிகமாக ரொம்ப 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 மோசமான வர்ணனைகள் நிரம்பிய நிறைய பாடல்கள் ஒரு காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக இருந்தது. என்னங்க உண்டா இல்லையா? பஸ்ஸில் அந்த காலகட்டத்தில் பஸ்ஸில் பயணம் போன ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் பயம் அந்த வர இளைஞன் இல்லை, இந்த பாடல் வரி தான். ஏன்னா அதை தான் அவன் சொல்லுவான். அதை சொல்லி சொல்லி தான் அவன் பின்னாடி அவன் வருவான். அவன் எங்கள் அக்கா பெத்தா முக்கா தொட்டு பாடாத வாயை திறந்து, எத்தனை பாடல்கள் இப்படி. இதை பற்றி இன்னும் அவங்க ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணி எழுதியிருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை அவங்க பாடிபடி அப்படி போயிட்டாங்க. அதில் அந்த மாதிரியான பாடல் வரிகளிலிருந்து இன்றைக்கு மாறி தீபா எழுதுறாங்க. இன்றைக்கு எந்த திரைப்படத்தில் வர எந்த பொண்ணுமே ஏதோ ஒரு பணியையோ ஒரு வேலையோ ஒரு அசைன்மெண்ட்லையோ ஏதோ ஒன்றுத்துல இருக்கிறவளாத்தான் பெரும்பாலும் கதாநாயகிகள் காட்டப்படுகிறார்கள் என்பதுதான் திரைப்படத்தினுடைய இத்தனை நீண்ட வரலாற்றில் நமக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று அவர் எழுதுவதை நான் முழுமையாக பாராட்டுகிறேன். நிறைவாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கட்டுரையை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மனோரமாவை பற்றி எழுதியிருக்கிறார். நினைக்கிற போதே பிரமிப்பை ஏற்படுத்துகிற ஒரு பெண் மனோரமா ஆச்சு. ஷோ ஒரு முறை பேசுகிற போது சொன்னார், அவரை யாரோ கேட்குறாங்க, உங்களுடைய நடிகரா நீங்கள் எவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க. கேள்வி இப்படி ஆரம்பிக்கிறார் ஒருத்தர், நீங்கள் நடிகரா எவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க. ஷோ அவரோட வழக்கப்படி நிறுத்து, நான் நடிகரை எதையுமே சாதிக்கலை. உடனே அந்த கேள்வி, he killed the question. நான்லாம் நடிகரை எதுவுமே சாதிக்கலை. அப்போ நடிகரை யார் சாதிச்சாங்க? சிவாஜி சார் சொல்லுங்க, மனோரமா ஆட்சியை சொல்லுங்க. மனோரமா மாதிரி யாராவது நடிக்க முடியுமா அப்படின்னு ஷோ கேட்டார். அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னார். ஒரு ஷார்ட்ல மனோரமா ஆட்சி நின்னாக்க அவங்க மேல விழற வெளிச்சம் கம்மியா இருந்தா அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. இது திரைத்துறையில இருந்தவங்கள இல்லை கேமரா முன்னாடி நின்னவங்களுக்கு தான் இது புரியும். பல சமயங்கள்ல நம்ம மேல எவ்வளவு வெளிச்சம் இருக்குன்றது நமக்கு எக்ஸாக்டா தெரியவே தெரியாது. நீங்க மானிட்டர் பார்த்தா தெரியும், இல்லை அது திரையில அப்புறமா பார்த்தா தான் தெரியும். அடப்பாவி லைட்டு சரியா போடாம கெடுத்தானே, ஏற்கனவே நம்ம இருக்கிற நேரத்துக்கு இன்னும் கருப்பா காமிச்சிட்டானே, நமக்கு அப்பதான் பக்குன்னு இருக்கும். ஆனா மனோரமா ஆட்சிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னா, அவங்க ஷார்ட்ல நிக்கிற போது சொல்லுவாங்களே, டே என் மேல விழுற வெளிச்சம் கம்மியா இருக்குப்பான்னு சொல்லுவாங்களாம். அப்படி நிறைவு காட்சி வரை, வாழ்க்கையினுடைய நிறைவு அத்தியாயம் வரை தான் திரையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். நாயகன் படம் பார்த்துட்டு கமல்ஹாசன்ட்ட மனோரமா ஆட்சி சொன்னாங்களாம்,
நாயகன் படத்துல ஒரு காட்சியில நாயகரை காமிச்சுக்க கொடுக்கான்னு சொல்லி ஒரு கிழவி வந்து தன் மேல பெட்ரோல் விட்டு தீ குளிச்சுக்கலாமா ஒரு காட்சி. யாரோ ஒரு கிழவி, அந்த அந்த பகுதியில் இருக்கிற கிழவி மனோரமா ஆச்சி கமல்கிட்ட சொன்னாங்களாம், அந்த சீனாவது எனக்கு கொடுத்துருக்க கூடாதா தம்பின்னு சொன்னாங்களாம். தானும் நடிக்கணும்ன்றதுக்காக இல்லை, பவர்ஃபுல்லா இருக்கிற எல்லாத்துலேயும் தான் நடிச்சா எப்படி இருக்கும்னு பார்ப்பது தான் ஒரு கலைஞனுடைய அடிப்படை. என்ன வெரைட்டி, அந்த மாதிரி ஒரு நடிகை இருக்க முடியுன்றத இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நம்ம சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. போய் சிக்கல் சண்முக சுந்தரத்திட்ட போய் நான் உங்களோட தான் செத்த நேரம் சாலியா பேசலான்னு வந்தேன், அம்மா நீ கிளம்பி எனக்கு தூக்கம் வருதுன்னு பாரு. அதுக்கப்புறமா ரோஜா, அப்ப ஜில் ரமாமணி அவங்க பேரு, அப்புறம் ரோசா ராணியா மாறி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, தில்லாங்கட்டி தம்மாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், லேசா பாட்டு பாடுவேன், சோக்கா ஓட்டம் ஓடுவேன். அதுல அவங்க போடுற ஸ்டெப்பை நீங்க போய் பாருங்களேன். அதை தேர்ந்த நடன கலைஞர்கள் தான் அதை செய்ய முடியும். நான் அந்த ஸ்டெப்பை விவரிக்க முடியாது, ஐம் நாட் அ டான்சர். தயவு செஞ்சு அந்த ஒரே ஒரு ஷார்ட்டை போய் பாருங்க. ஒரு ஸ்டெப்பு டான்ஸ் ஆடுவாங்க, என்ன செய்யல அவங்க பாடலையா? அந்த வாவாதியாரே ஊட்டாண்டே பாட்டை இன்னைக்கு கேட்டாலும் அந்த குரல்ல இருக்கிற துள்ளல் எப்படி நம்மளை எடுத்துட்டு போறது? அப்படி இருந்தவங்க தான் சங்கரோட இந்தியன் படத்துல மண்ணை வாரி தூத்தி நாசமா போயிருவீங்கன்னு சொல்லும் போது அது மனோரமாட்சியனுடைய குரல் இல்லை. சர்க்கார் அலுவலகங்களின் வாசலில் கதியற்று நிற்கிற விளிம்பு நிலை கடைசி பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து எழுந்த சாபம் அது. அந்த காட்சியை வேற யார் செஞ்சிருக்க முடியும் நீங்க சொல்லுங்க? வேற ஒருத்தர் கூட அந்த காட்சியை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் நடிகையை பற்றி இப்படிப்பட்ட கலைஞர்கள் இந்த துறையில இருந்திருக்கிறார்கள் என்று தீபா எழுதுகிறார். இந்த புத்தகம் மனதுக்கு மிக நெருக்கமான புத்தகம். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் சினிமா என்பது நீங்கள் எல்லாம் நினைப்பதை விட ரொம்ப 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 முக்கியமானது. எனக்கு 6 வயது அல்லது 7 வயது இருக்கலாம், ஒரு வேளை இல்லை அது கூட கம்மியாக இருக்கலாம். எங்கள் அக்கா 2 பேரும் அப்போ மிடில் ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் போகிறது, எங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி. நிழல் நிஜமாகிறது படம் வந்தது. கமல்ஹாசன் மேல பைத்தியம்னா பைத்தியம், முழுமையான பைத்தியம். ஒரு பெரிய போஸ்ட், அப்பெல்லாம் இந்த சினிமா எக்ஸ்பிரஸோ ஏதோ, அதில் அந்த ப்ளோ ஃபுல் சைஸ் அதை எடுத்து எங்கள் வீட்டு ரூமில் எங்கள் அக்கா ஒட்டி வச்சுருந்தான். எங்கள் அப்பா ரொம்ப சாதுவானவர், யாரையுமே திட்ட மாட்டார். ரூமுக்கு வந்து அந்த படத்தை பார்த்த உடனே வெள்ளம் வந்துருச்சு. அவர் இது வீடா சலூனாடி அப்படி கேட்டு கீழ்ச்சி போட்டார் அந்த படத்தை. இது பல வீடுகளில் நடக்கும். சினிமாவுக்கு போவதற்கே தடை நிறைய வீடுகளில் உண்டு. அதுவும் போகிற சினிமா என்னன்னு கேட்ட பிறகுதான் பர்மிஷன் கிடைக்கும். அம்பை ஒரு கதை எழுதினாங்க. அந்த கதையில் அந்த வீட்டுக்கு மனைவி, அவளுக்கு ஒரு குட்டி பொண்ணு, அவள் தான் ஹீரோயின், குட்டி பொண்ணு தான் ஹீரோயின்னு. அவங்க வீட்டில் வேலைக்கு இருக்கிற ஒரு அம்மா இருக்குது. இந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, சம்மர் வந்தால் எங்கேயோ இருக்கிற மாரியம்மன் கோயிலில் படையல் போடணும். படையல் போட இவங்க போக மாட்டாங்க. அதனால வீட்டு பணிப்பெண்ணையும் தன்னுடைய மகள், அவளுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும், மகளையும் கூட்டிக்கிட்டு படையலுக்கு அனுப்புவாங்க. அந்த வேலைக்கு இருக்கிற பொண்ணு வந்து கிலோடி பொண்ணு, அது படையலுக்கே போகாது. இந்த சின்ன பொண்ணுக்கு சாக்லேட் கீழே கொடுத்த காசை வச்சு சினிமாவுக்கு போயிடாது. சினிமாவுக்கு போய் பார்த்துட்டு இந்த பொண்ணுகிட்ட அம்மா கேட்டால் என்ன சொல்லுவேன், படையல் போட்டோம். உங்கள் அம்மா கேட்பாங்க, மாரியம்மனுக்கு என்ன கலர் புடவைன்னு என்ன சொல்லுவேன், பச்சை கலர் புடவைன்னு சொல்லுவேன். எல்லா ஆன்சரும் ப்ரிப்பேர் பண்ணி பாபநாசன் சினிமா மாதிரி தயாரித்து வருவாங்க. இப்படியே சுமூகமாக சினிமாவுக்கு போயிட்டு வந்தவங்க, இவளுக்கு ஒரு தம்பி பிறந்துட்டான். இப்போ அவனுக்கு 3 வயசு ஆகுது. அவன் 3 வயசு 4 வயசு, நானும் வருவேன்றான். ஸோ வேறு வழி இல்லாமல் தம்பியை கூட்டிகிட்டு போய் தம்பிக்கும் டியூட்டர் பண்ணுறாங்க, என்னென்ன சொல்லணும் அம்மாட்டன்னு. அந்த சினிமா உட்காந்து பார்க்கும்போது முதல் வரிசையில் உட்காந்து பார்த்தா தான் நல்லா இருக்குன்னு எல்லாம் இவங்க நம்புறாங்க உளப்பூர்வமாக. சினிமானா பின்னாடி போக போக தான் சொஃபிஸ்டிகேட்டடாக நல்லா இருக்குன்றதே கிடையாது. மொத்தம் வரிசையில் உட்காந்து பக்கத்தில் தொடர மாதிரி வாத்தியார போகணும். எங்களுக்கு முரட்டு காலையில் நான் அப்படி தான் பார்த்தேன். ரிலீஸ் ஆன அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு தேட்டரு தொடர இடத்துல இருக்கும். அன்னைக்கு இருந்த அந்த அலப்பறை நடுவில் சூப்பர் ஸ்டாரை பார்த்தது தான் சினிமா ரசிகைகளினுடைய வாழ்க்கை வரலாறு. தான் இந்த இவன் தேட்டரே சேர்ந்து படம் பார்க்கும். ஏன்னா அந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகிக்கு துரோகம் பண்ணுறான். அத்தனை பொம்பளைகளும் சேர்ந்து அந்த துரோகம் பண்ண பொண்ணை, காரணமாக அந்த பொண்ணை வெய்யறாங்க.
நாசமா போறா கெட்ட வார்த்தை பீப் சவுண்டோட எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கணும் சொல்லி மொத்த தேட்டர் அவளை திட்டுது. கடைசியில கதாநாயகன் திருந்தி கதாநாயகிட்டே வந்து சேர்ந்துடுறான். வாழ்க வாழ்க சுபம் மங்களம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா கேட்குறாங்க வழக்கம் போல், என்ன படையெல்லாம் போட்டிங்களா? போட்டோம். மாரியம்மனுக்கு என்ன கலர் புடவை? இன்னைக்கு சிவப்பு கலர் புடவை. அப்போ தம்பி 4 வயசு பையன் எழுந்து தேட்டரில் அவங்க சொன்ன கெட்ட வார்த்தை 3 கெட்ட வார்த்தையை சொல்கிறான். அதோடு எங்கள் படையல் முற்று பெற்றதுன்னு அம்பை கதையை முடிச்சிருப்பாங்க. இது இந்த மாதிரிலாம் சினிமா பார்த்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது சினிமா நாங்களாம் அப்படிதான் பார்த்தோன்னே படம் எங்களுக்கு அனுமதி கிடையாது. அதில் காத்திருந்து அவருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல, டிக்கெட்டு கிழிச்சு உள்ளே விடுறவருக்கு அந்த சமயமாக பார்த்து உள்ளே போனோம். இல்லை உள்ளே விடுற மாதிரி போகணும், அதுக்கெல்லாம் சில டெக்னிக்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் பார்த்து தான் எங்கள் வாழ்க்கையினுடைய வசந்த காலங்களை நாங்கள் கழித்தோம். தமிழ்நாட்டில் திரைப்படங்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்பதை பற்றி யோசனையினுடைய எழுத்தினுடைய அழகியல் கூறினுடைய முதல் படியை திறந்து ஒரு ஜன்னலை ஒரு வாசலை அகல திறந்திருக்கிறார் ஜாதீபா. இன்னமும் இதிலே எழுதப்படுவதற்கு நிறைய இருக்கிறது. ஒரு பார்ட் 2 விரைவில் நான் எதிர்பார்க்கிறேன். இதில் ஒரு நல்ல எழுத்துக்கு அடையாளம் என்னவென்றால் அதை படிக்கிற போது இதை எழுதியவர் ஜாதீபா என்றே நமக்கு தோன்றக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல எழுத்துக்கு அடையாளம். சில எழுத்தாளர்கள் என்ன எழுதினாலும் அவங்க தான் நமக்கு தெரிஞ்சிடும். அவரோட வார்த்தை இது, அவர் தான் இந்த பிரயோகத்தை சொல்லுவார், நான் தான் சொல்லிக்கொண்டே இருப்பது என்னை பொறுத்தவரையில் நல்ல எழுத்தல்ல. யார் எழுதுகிறார் என்ற நினைவே மறந்து போய் இந்த அனுபவம் எனக்கும் நேர்ந்தது என்று அதனோடு ஒரு அத்வைத்த நிலையிலே கலந்து விடுவதுதான் ஒரு நல்ல எழுத்தாளருக்கான அங்கீகாரம் என்று சொன்னால் ஜாதீபா மிக நல்ல எழுத்தாளராக மலர்ந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த எளிய நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் வந்திருப்பது அவருடைய எழுத்தாற்றலுக்கான ஒரு ஆவணம் என்று நான் நினைக்கிறேன். புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். இப்படி நடுவில் இவ்வளவு சத்தத்துக்கு நடுவிலும் வெற்றிகரமாக மணியோசையும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியதையும் ஒரு சிறிய சாதனையாக நினைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த தீபாவுக்கு திரும்பவும் நன்றி சொல்லி